அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாதம் வளர்பிறை சஷ்டி முருகனின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமானுக்கு குமரன், சரவணபவன், ஆறுமுகன், குகன், வேளவன், கந்தன், குருநாதன், விஷாகன் என பல பெயர்கள் இருக்கிறது. எப்படி முருகப்பெருமானுக்கு மட்டும் இத்தனை பெயர்கள் வந்தது என்று நாம் வியப்புடன் நினைத்து பார்ப்போம். அதுதான் முருகப்பெருமானின் சிறப்பம்சமாகும். முருகப்பெருமானை முருகு என்று அழைப்பார்கள். இந்த பெயருக்கு கடவுள், மனம், அழகு, தேன், தன்மை என பல பெயர்கள் உண்டு. ஆனால் முருகப்பெருமானுக்கு அழியாத அறிவும், அழியாத அழகும், குறையாத நறுமணமும் இருக்கிறது. மேலும் அழியாத இளமையும் இருக்கும். மேலும் முருகப்பெருமானுடைய குகன் என்ற பெயருக்கு முருகப்பெருமானை நினைத்து வைத்திருக்கும் மக்களின், அதாவது மனக்குகையில் இருப்பவன் என்று பெயர். குமரன் என்ற பெயருக்கு குணத்தில் இருக்கும் நோயையும் அகற்றி மற்றும் மனதில் இருக்கும் நோயையும் மாறன் அளிப்பதால் குமாரன் என்று அழைக்கப்படுகிறான். முருகப்பெருமான் அவர்கள் ஆறுமுகம் என்றால் பரம்பொருள் சிவபெருமானுக்கு உள்ள 5 முகத்தோடு 6வது முகம் ஒன்று சேர்ந்ததால் ஆறுமுகம் என்று பெயர் வந்தது. மேலும் சரவணபவன் என்ற பெயருக்கு சரவணபவ என்கிற 6 எழுத்தையும் சரவணபவன் என்னும் நதியில் இவர் சூழப்பட்டதால் இவன் சரவணன் என்று அழைக்கப்படுகிறார். முருகப்பெருமான் அவர்கள் கந்தன் என்ற பெயருக்கு கந்து என்றால் நடுவில் இருந்து ஆட்சி செய்பவன் ஆகும். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடுவில் இருப்பதால் இவர் கந்தன் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்கந்தன் என்றால் தோல் என்று பொருள், அதாவது வலிமையுடைய வஜ்ரம் போன்ற உடல் அமைப்பை கொண்டவர் என்று பொருள். மேலும் வேலன் என்ற பெயருக்கு முருகன் அவர்கள் கையில் தன் தாய் பார்வதி தேவி அவர்கள் கொடுத்த வேலை வைத்திருந்ததால் வேல் என்று பொருள்படுகிறது. முருகனுக்கு அடையாளமே இந்த வேல்தான். மேலும் முருகப்பெருமானுக்கு விஷாகன் என்ற பெயரும் உள்ளது. விசாகன் என்றால் பறவைகளின் மேல் ஆட்சி செய்வன் என்று பொருள். வி என்றால் பட்சி, அதாவது பறவை. சாகன் என்றால் சஞ்சரிப்பவன், அதாவது பயணத்தை மேற்கொள்பவன், பறவையின் மேல் பயணம் செய்பவன் என்று பொருள். முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் இருப்பது மயிலும் சேவலும் தான். இவை முருகப்பெருமானுக்கு பெருமளவில் வாகனமாக பயன்படுகிறது. மேலும் முருகப்பெருமான் அவர்கள் பிள்ளையார் விண்மீன் 6 விசேக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் என்ற பெயரும் இருக்கிறது. சு என்றால் மகிழ்ச்சி, ஆனந்தமும் ஒளியும் வடிவமாக உடையவன் என்பது இதன் பொருள். தமிழ்நாட்டில் 6 படைகளாக காட்சி தந்து அருள் பாலிப்பதால் மற்றும் புரட்சி மணியாகவும் பிரகாசம் பொருந்திய ஜோதியாகவும் மணியாகவும் விளங்குவதால் இவர் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். வேலு முருகனுக்கு வேறு பெயர் உண்டு. கிருத்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் பேருண்டு. மேலும் மழனி மலையில் ஆண்டிகோலத்தில் ஞானப்பழம் என்ற பெயருடன் இருக்கிறார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேலை செய்வதால் வேலைக்காரன் என்ற பெயரிலும் உள்ளார். மேலும் திருமால், சிவன், பார்வதி இவர்களை மூவரும் இணைக்கும் தெய்வமாக இருப்பதால் மால்மருகன் என்ற பெயரும் முருகப்பெருமானுக்கு உண்டு. திருச்செந்தூர் கரையோரத்தில் சூரபத்மனை வென்றதால் இவர் வெற்றி ஜெயந்திரா, அதாவது வெற்றி ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுகிறார். செந்தில் ஆண்டவர் என்றும் அழைக்கப்படுகிறார். இது தவிர இன்னும் எத்தனையோ பேர்களில் முருகப்பெருமானை வைத்து வழிபடுகின்றனர். முருகப்பெருமானுக்குரிய நாட்களில் அனைவரும் முருகனை நினைத்து பால்காவடி எடுத்தும் பாத யாத்திரை நடந்தும் தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்துகின்றனர். மேலும் மாதத்தில் தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, கிருத்திகை போன்ற நாட்கள் அதிகமாக வரும். இந்த நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால், மேலும் விரதம் இருந்து வந்தால், முருகனை மனதார வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் சகல விதமான நோய்களும் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாழ்க்கை கிடைக்கும். 3ஆம் படையாக இருக்கும் பழனி முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கே இருக்கும் பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றது. மேலும் போகர் சித்தரால் செய்யப்பட்ட, அதாவது நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலை, அவர் மீது விழும் பிரசாதத்தை நீங்கள் உங்களுடைய நோய்கள் அனைத்தையும் விரைவில் நீக்கும். நீங்கள் அந்த பிரசாதத்தை உண்டால்
மேலும் ஐயப்பன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வந்தால் சுற்றுலா சென்று வந்துவிட்டு முருகன் ஆலயத்தை வழிபட்டு வந்தாலேயே நீங்கள் சென்ற அந்த விரதத்தை முடித்து கொண்ட அந்த விரத பலன் நீங்கள் பெறுவீர்கள். முருகப்பெருமானை வணங்கினால் போதும், அனைத்து விதமான கடவுள்களையும் வணங்கியதற்கு சமம். வளர்பிறை சஷ்டி என்பது செல்வங்கள் சேர இருக்கும் ஒரு முக்கியமான விரதமாகும். தேய்பிறை சஷ்டி என்பது மனதில் இருக்கும் மனவலியை போக்கும் விரதமாகும். முருகப்பெருமானுக்கு இருக்கும் விரதங்களுள் முக்கியமான விரதம் சஷ்டி விரதமாகும். இந்த சஷ்டி நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை நீங்கள் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதனால் நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.